வணக்கம். எனக்கன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திக்கிறதில் பேரானந்தம் கொள்ளுகிறேன். Liebe Angel TV Zuschauer, ich freue mich, Sie durch diese Sendung zu sehen. தேவ ஆலோசனையின்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். Wir danken Gott für den Propheten Angel TV, der nach Gottes Ratschlag seinen Dienst tut. தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமாக்கிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் உண்மை உள்ளவர் என்பதினாலே கர்த்தர் மேன்மையான காரியங்களை அவர் வசம் கொடுத்து கொண்டிருக்கிறார். Weil der Prophet Sadhu Sundar Selvaraj ein treuer Mann ist, hat Gott ihm viele Aufgaben gegeben. உலகமெங்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம் என்பதற்காகத்தான் நமது தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் டிவி அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது. Weil das Kommen von Jesus Christus weltweit bevorsteht, handelt Angel TV sehr eifrig. எங்களையும் ஆண்டவராகிய தேவன் உண்மை உள்ளவர்கள் என்பதினால்தான் இந்த தீர்க்கதரிசியோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்வேனேயானால் அது மிகையாகாது. Es wäre nicht falsch zu sagen, dass Gott uns als treu empfunden hat und deswegen mit Angel TV vereint hat. நாட்கள் போக 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 உலகத்தின் பல பகுதிகளிலும் உபத்திரவங்கள் மலிந்து கொண்டுதான் இருக்கிறது. Im Laufe der Zeit vermehrt sich das Leid auf der Welt überall. பரிசுத்த வேதாகமம் துல்லியமாக சொன்ன ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுவதை பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் எத்துணை பாக்கியம் பெற்றவர்களாயிருக்கிறோம். Wir sind sehr privilegiert, wenn wir sehen, dass die ganzen biblischen Prophezeiungen in Erfüllung gehen. நமது கண்ணை கட்டி காட்டில் விட்டார்கள் என்று சொல்வார்களே, அதுபோல் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டதிட்டமான பரிசுத்த வேதாகமம் எத்தனை எத்தனை காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. Es ist nicht so, dass wir mit verbundenen Augen im Wald stehen, sondern das christliche Leben ermöglicht uns viele Ratschläge und Offenbarungen durch die Bibel. எனவேதான் சங்கீதக்காரர் அன்றே சொல்லி வைத்து விட்டு போனார். சங்கீதம் 32:8. Und deswegen hat der Psalmist damals schon in Psalm 32:8 Folgendes gesagt. நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Ich werde dich unterweisen. எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாக்கை பாருங்கள். Seht doch, was für ein großes Versprechen das ist. இந்த உலகத்திலே நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். Auf dieser Welt gibt es auch Menschen, die guten Ratschlag erteilen. அதே நேரத்திலே துர் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் மலிந்திருக்கிறார்கள். Aber auf der anderen Seite gibt es auch Menschen, die falschen Ratschlag erteilen. நல்ல ஆலோசனை கொடுப்பது போல செயல்பட்டு நம்மை குழியில் தள்ளுகிற கூட்டம் பெருகியிருக்கிறது. Es gibt eine große Gruppe, die versucht, uns einen Ratschlag zu geben, im Vorwand, dass es ein guter ist, aber letztendlich ist es falscher Ratschlag. ஆதி மனிதன் ஆதாமும் அவரது துணையாக ஏவாளும் விழுந்து போவதற்கு காரணமே துர் ஆலோசனையை அன்று கொடுத்த அந்த பொல்லாத சாத்தான் தான். Die ersten Menschen, Adam und Eva, fielen in die Sünde aufgrund des falschen Ratschlags von Satan. சங்கீதம் 32:8 முழுமையாக உங்களுக்கு வாசிக்கிறோம், கேளுங்கள். Wir möchten Psalm 32:8 vollkommen für Sie lesen. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Ich will dich unterweisen und dich lehren den Weg, den du gehen sollst. Ich will dir raten, mein Auge ist über dir. இந்த வார்த்தையை திரும்பமாக வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ரூத்தினுடைய சரித்திரம் என் நினைவுக்கு வந்தது. Als ich diesen Vers immer und immer wieder las, kam mir das Leben von Ruth in den Sinn. கிமு 1322 ஆண்டுக்கு சற்று போவோம். Lassen Sie uns 1322 vor Christus zurückreisen. ரூத் என்ற புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். Wir möchten aus Ruth 3 die ersten 5 Verse lesen. இதிலே ஒரு மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையே உண்டாகிற உரையாடல் எழுதப்பட்டிருக்கிறது. Hier steht ein Gespräch aufgezeichnet zwischen einer Schwiegertochter und ihrer Schwiegermutter. இன்றைக்கும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை மாமியாரும் மருமகளுமாக சேர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். Wenn Sie diese Sendung auch heute mit Ihrer Schwiegermutter oder mit Ihrer Schwiegertochter anschauen, dann sind Sie gesegnet. ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்கிற ஒரு மாமியார் இந்த சம்பவத்தில் வருகிறார்கள். Hier sehen wir eine Schwiegermutter, die einen guten Rat erteilt. ஒருவேளை உங்களுடைய மாமியார் அப்படிப்பட்டவர்களாக இருப்பாரானால் அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு, அம்மா நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லித்தான் மகிழுங்களேன். Falls Sie eine solche Schwiegermutter haben, dann umarmen Sie sie doch und sagen ihr Danke dafür. நல்ல தாய்மார்களுக்காக, நல் ஆலோசனை சொல்கின்ற மாமியார்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Lassen Sie uns Gott dankbar sein für Mütter, die guten Rat geben und für Schwiegermütter, die guten Rat geben. எனக்கும் ஒரு நல்ல மாமியார் இருந்தார்கள். Auch ich hatte eine gute Schwiegermutter.
லேட் மிஸ்ஸஸ் விக்டோரியா மோசஸ் என்பது அவர்களுடைய பெயர். Ihr Name war Frau Victoria Moses. ஒருவேளை மருமகளுக்குத்தான் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல, மருமகனுக்கும் நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய மாமியார்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். Ich teile diese Geschichte mit Ihnen, um zu zeigen, dass es nicht nur Schwiegermütter gibt, die ihren Schwiegertöchtern guten Ratschlag geben, sondern auch den Schwiegersöhnen. அற்புதமான ஆலோசனைகளை எனது மாமியார் எனக்கு சொல்லுவார்கள். Meine Schwiegermutter gab mir wunderbare Ratschläge. எங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு பேர் ஆதரவாகவும் அவர்கள் இருந்தார்கள். Sie war eine große Unterstützung für unseren Dienst. ஒருவேளை உங்களது மாமியார் அப்படி இருப்பார்களானால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். Falls Sie auch so eine Schwiegermutter haben, dann danken Sie Gott. நல்ல ஜெபிக்கிற ஒரு மாமியாராக்கும் அவர்கள். Sie war eine Schwiegermutter, die sehr viel betete. எந்த நேரத்திலும் கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிற ஒரு மாமியார் அவர்கள். Sie war eine Schwiegermutter, die allzeit Gott vor ihren Augen hatte. எனது மாமனாரோடு இணைந்து ஆதி காலத்திலே மகிமையான ஊழியத்தை செய்தவர்கள் அவர்கள். Sie hat einen herrlichen Dienst zusammen mit meinem Schwiegervater damals getan. எனது மாமனார் பாஸ்டர் வி மோசஸ் அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு சென்ற பின்பு அந்த வேலையையும் சேர்த்து கனத்துக்குரிய ஊழியத்தை மிக கனமாக செய்து முடித்தவர்கள் எனது மாமியார். Nachdem mein Schwiegervater Pastor V. Moses verstarb, tat meine Schwiegermutter den Dienst, den sie zusammen gemacht haben, alleine weiter. அன்பானவர்களே, ரூத்துக்கு இருந்த மாமியாரை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். Jetzt möchten wir über die Schwiegermutter von Ruth etwas sehen. இந்நேரம் நீங்கள் ரூத் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Sicherlich haben Sie Ihre Bibeln mittlerweile bei Ruth 3 aufgeschlagen. வாசிப்போமா? Lassen Sie uns lesen. பின்பு அவள் மாமியாக நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட குடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீருமட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். Und Noemi, die Schwiegermutter, sagte zu ihr, meine Tochter, sollte ich dir nicht einen Ruheplatz suchen, damit es dir gut geht? Und nun ist nicht Boas, mit dessen Mägden du zusammen warst, unser Verwandter. Siehe, heute Abend worfelt er auf der Tenne die Gerste. So bade und salbe dich und lege deine besten Kleider an und gehe zur Tenne hinab. Lass dich von dem Mann aber nicht bemerken, bis er fertig ist mit Essen und Trinken. Und es soll geschehen, wenn er sich hinlegt, dann merke dir die Stelle, wo er sich hingelegt, und gehe hin und decke seine Fußende auf und lege dich hin. Er wird dir dann mitteilen, was du tun sollst. Und sie sagte zu ihr, alles, was du sagst, will ich tun. என்ன ஒரு அற்புதமான ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. Sehen Sie doch, was für ein herrlicher Ratschlag. ரூத் தனது கணவனை இழந்தவளாக்கும். Ruth war jemand, der ihren Mann verloren hatte. ஆனால் தன்னுடைய மாமியாரை எப்பொழுதும் பற்றி கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கேற்றபடி வாழ்ந்தவள். Aber sie hielt sich ständig an ihre Schwiegermutter und befolgte ihren Ratschlag. மாமியாரையும் மருமகளையும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் சொந்தம். Man konnte diese Schwiegermutter und Schwiegertochter nicht voneinander trennen. Sie hatten solch eine Beziehung. மாமியாகிய நகோமியின் நல்ல ஆலோசனையை பாருங்களேன். Schauen Sie doch den guten Ratschlag von dieser Schwiegermutter. ரூத் 3:3 அதை பார்க்கின்றோம். Wir sehen das in Ruth 3,3. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. So bade und salbe dich und lege deine besten Kleider an und gehe zur Tenne hinab. குளித்து என்று சொல்லும் பொழுது அது எதை வெளிப்படுத்துகிறது? Was bedeutet es, wenn es hier heißt bade? நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. Es bedeutet, dass wir rein sein sollten. பாவங்கள் அற நம்மை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். Wir sollten uns reinigen von Sünden. யோவான் 13:8 உங்களுக்கு வாசிக்கிறோம், கேளுங்களேன். Wir möchten Ihnen Johannes 13, Vers 8 vorlesen. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். Petrus spricht zu ihm, du sollst nie und nimmer meine Füße waschen. Jesus antwortete ihm, wenn ich dich nicht wasche, so hast du keinen Anteil mit mir. நாம் கழுவப்பட வேண்டும் என்பது தெய்வீக திட்டம். Es ist Gottes Plan, dass wir gewaschen werden sollen. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தில் பவுலடிகள் நயம்பட அதை எழுதியிருக்கின்றார். In Epheser 5, Vers 26 schreibt Paulus das auf. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து
பரிசுத்தமாக்குகிறதற்கும் um sie zu heiligen, sie reinigend durch das Wasserbad im Wort. தேவரீருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டுமே ஆனால் தேவனே என்னை சுத்தமாக்கும் என்றுதான் நாம் சத்தமாக கேட்க வேண்டாம். Wenn wir den Segen von Gott erhalten wollen, dann müssen wir zu Gott schreien, dass er uns reinigen soll. நமது பாவங்கள் அற நம்மை சுத்திகரிக்க அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். Jesus Christus ist bereit, uns von unseren Sünden zu reinigen. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Das Blut von Jesus Christus reinigt uns von allen Sünden. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கட்டளை பரம் ஏறுவதற்கு முன்பதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்க வேண்டும் என்பதுதானே. Die letzte Anweisung von Jesus Christus, bevor er in den Himmel fuhr, war, dass wir die Menschen im Namen von Jesus und dem Heiligen Geist und Gott taufen sollen. தேவ ஆலோசனை நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். தூய்மை நமக்கு மிக மேன்மையை கொண்டு வரும். Es ist Gottes Plan, dass wir heilig leben und dass diese Reinheit uns Segnung bringt. உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. உங்கள் பாவங்கள் அற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுங்கள் என்று. Die Bibel gibt uns einen guten Ratschlag, und zwar lasst euch reinigen von euren Sünden durch das Blut von Jesus Christus. இரண்டாவதாக நகோமி சொல்கிறார்கள் ரூத்தை பார்த்து எண்ணெய் பூசிக்கொள் என்று. Als zweites sagt Naomi zu ihrer Schwiegertochter, salbe dich. எண்ணெய் பூசுதல் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுதல். Was bedeutet salben? Es bedeutet erfüllt sein mit dem Heiligen Geist. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தில் பவுல் இப்படி சொல்கிறார். Paulus sagt in Epheser 5, Vers 18, ஆவியிலே நிறைந்து என்று. werdet voller Geist. ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எண்ணெய் பூசுவதற்கு அடையாளமாக அந்த பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுதல் அவசியமாக இருக்கிறது. Jeder Gläubige, damit er gesegnet wird, sollte vom Heiligen Geist erfüllt werden, und dazu ist dieses Zeichen Salben. மூன்றாவதாக வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று சொல்கிறார்கள். Als drittes sagt sie, kleide dich. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். Wir lesen in Epheser 2, Vers 10. வஸ்திரம் என்பது பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் முதலாவதாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரியையுமே அனுதினமும் நமக்கு வஸ்திரமாக மாற்றப்படுகிறது. Auch wenn es viele Bedeutungen für die Aussage gibt, dass wir uns einkleiden sollen, ist doch unsere Handlungsweise unser Kleid. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிருஷ்டித்ததின் நோக்கமே நற்கிரியைகளை செய்வதற்காக. Der Grund, warum Jesus Christus uns geschaffen hat, ist, dass wir gute Taten vollbringen. ஆக ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமேயானால் நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Das heißt, wenn wir die Segnungen Gottes erhalten wollen, dann müssen wir ein reines Herz haben. Wir müssen vom Heiligen Geist erfüllt sein und wir müssen allzeit bereit sein, gute Taten zu vollbringen. ரூத் அத்தனையும் செய்துவிட்டு தன் மாமியார் சொன்னதை போல போவாசின் களத்திற்கு சென்றாள். Und Ruth befolgte all den Ratschlag von ihrer Schwiegermutter und ging zur Tenne von Boas. ரூத் 3ஆம் அதிகாரம் 10 தொடங்கி 15 முடிய வாசித்து பாருங்களேன். Lesen Sie doch Ruth 3, 10 bis 15. அங்கே போவாஸ் என்ன அற்புதமான ஆலோசனை சொல்கிறார் பாருங்க. Dort gibt Boas einen wunderbaren Rat. அதை நீங்கள் பின்பு வாசித்துக் கொள்ளுங்கள். Sie können es später nachlesen. இன்றைக்கு நீ இவ்விடத்தில் தங்கியிரு என்று சொல்கிறார். Er sagt, heute sollst du hier bleiben. உன்னை சுதந்திர முறையாக நான் விவாகம் பண்ணுவது நல்லது என்று ஆலோசனை கொடுக்கிறார். Er gibt ihr den Ratschlag, es ist gut, wenn ich dich freiwillig heirate. எத்தனை ஒரு அற்புதமான மனிதர் பாருங்கள் அந்த போவாஸ். Welch ein herrlicher Mensch ist dieser Boas. அதுவும் இரவு நேரத்தில் தன்னண்டை வந்த ஒரு பெண்மணிக்கு கொடுக்கிற அற்புதமான ஆலோசனை பாருங்கள். Das ist ein Ratschlag, den er einer Frau gibt, die nachts zu ihm gekommen ist. உன்னை சுதந்திர முறையாக நான் விவாகம் பண்ணிக்கொள்வேன் என்று சொல்கிறார். Er sagt, ich werde dich freiwillig heiraten. இந்த பகுதிகளிலே வாசித்து பார்க்கும் பொழுது அந்த போவாசுடைய தன்மைகள் வெளிப்படுகிறது. Wenn wir diese Stellen lesen, dann sehen wir die Eigenschaften von Boas. உத்தமமானவர். Er ist ein gerechter Mensch. வாக்கில் சுத்தமானவர். Er ist ein Mensch, der Wahrheit in seinem Wort hat. உறுதியான சொல்லை உடையவர். Er hat ein festes Wort. ரூத் என்றாலே திருப்தி அல்லது நட்பு என்றுதான் அர்த்தம். Das Wort Ruth bedeutet Zufriedenheit oder Freundschaft. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. Bethlehem bedeutet das Haus der Brote. மோவாப் என்பது தந்தையனுடையது என்ற அர்த்தம். Moab bedeutet dem Vater zugehörig. இப்படியாக பல அர்த்தங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. So werden viele Bedeutungen gegeben. போவாஸ் ஒரு தந்தையை போல ரூத்துக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறார். Boas gibt Ruth
gute Ratschläge wie ein Vater. பெத்லகேம் என்ற இடத்திற்கு ரூத் வந்ததினாலே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. Weil Ruth an den Ort Bethlehem kam, wurde ihr Leben zum Segen. மோவாப் ஒரு மந்திரவாதம் நிறைந்த இடமாக்கும். Moab war ein Ort voll mit Wahrsagern. அந்த மோவாப்பில் இருந்துதான் ரூத் பெத்லகேமுக்கு வந்தார். Aus diesem Moab kam Ruth ins Bethlehem. ரூத்தின் வாழ்க்கையிலும் நகோமியின் வாழ்க்கையிலும் ஒரு விடியல் பிறந்தது. Im Leben von Ruth und im Leben von Naomi kommt ein Neuanfang. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடியல் வேண்டுமானா நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவர் ஆலோசனைப்படி நடவுங்கள். Meine lieben Brüder und Schwestern, wenn Sie in Ihrem Leben einen Neuanfang möchten, dann befolgen Sie den Ratschlag, den der Heilige Geist Ihnen gibt. நன்றாக குளித்து என்பதற்கு அடையாளமாக நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். Das Wort baden bedeutet, dass wir uns reinhalten sollen. எண்ணெயினால் என்று சொல்வதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்பார். Salben bedeutet, dass wir erfüllt sein sollen mit dem Heiligen Geist. வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள் என்பதை வெளியரங்கமான கிரியைகளினாலே நம்மை வெளிப்படுத்துவோம். Einkleiden bedeutet, dass wir uns kleiden sollen mit guten Werken. இறுதியில் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். அந்த சந்ததியில் இருந்துதான் ஓபேத் தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடிய அளவில் இயேசு கிறிஸ்துவும் வந்தார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! Am Ende heiratete Boas Ruth und aus dieser Vereinigung entstammt Obed, dann David und letztendlich Jesus Christus, der auch Davids Sohn genannt wird. நல்ல ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் மூலம் கிறிஸ்து வெளிப்படுவார். Wenn Sie guten Ratschlag befolgen, dann wird Christus durch Sie sichtbar werden. வாங்க சேர்ந்து ஜெபிப்போம். Lassen Sie uns zusammen beten. சுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை தரும் அற்புத தேவனே, உமக்கு நன்றி. Himmlischer Vater, wir danken dir, dass du uns guten Ratschlag gibst. எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில் இருக்கிற ரூத்தை போல பல வழிகளில் பலவற்றை இழந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஜெபத்தில் கலந்திருக்கும் பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை தாரும் அப்பா. Herr, bitte gib du den Kindern Ratschlag, die so wie Ruth alles in ihrem Leben verloren haben und mit uns gemeinsam jetzt beten. தங்கள் மனதை பரிசுத்தமாக்கி தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பெற்று உம்மோடு உறவாடுகிற பாக்கியத்தை அனைத்து அன்பர்களுக்கும் தாரும் அப்பா. Bitte gib du allen Kindern die Gelegenheit, dass sie sich reinwaschen können und dass sie mit dem Heiligen Geist zusammen ihr Leben führen. யாரோ எங்கேயோ போய் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில் நிற்கிறேனே, வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நாள் ஆலோசனை வருகிறது. கர்த்தராகிய இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இறுதி வரை ஆசீர்வாதமாக மாறும். Mein lieber Bruder, du sagst, ich bin so viele Wege gegangen und habe so vielen Leuten nachgefolgt, aber jetzt stehe ich an einem Ende und Gott möchte sie segnen und Gott möchte sie wieder zurückführen zu sich. என்னுடைய பெயர் கூட ரூத் தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலும் கசப்பு தான் மிகுந்திருக்கிறது. எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்று இந்த நிகழ்ச்சியில் கண்ணீரோடு பார்க்க அன்பு மகள் ரூத், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதம் செய்யும்படியாக உங்கள் மேல் தன் கரத்தை வைக்கிறார். Meine liebe Tochter Ruth, du denkst dir, ich heiße doch auch Ruth, aber wird Gott denn auch in meinem Leben ein Wunder tun? Ja, er wird auch in deinem Leben ein Wunder tun und dir einen Neuanfang schenken. யாரெல்லாம் நகோமியைப் போல தங்களுடைய குடும்பத்தின் நல்ல ஆலோசனைக்காக பாடுபடுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். Bitte segne all die Menschen, die versuchen, Gutes für ihre Familien zu tun. ஒவ்வொரு சகோதரனுக்கும் போவாசை போன்ற நல்ல குணத்தை தாரும். Du jedem Bruder die guten Gedanken, die auch Boas hatte. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்கிறீரப்பா. Du hörst unsere Gebete, Herr. இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களை உமது அன்பு என்னும் கயிறினாலே கட்டி வைத்துக் கொள்ளும் பரிசுத்த ஆவியானவராலே எங்களை நிறைத்து வாழ்வதற்கு உதவி செய்யும். Jesus, bitte binde uns mit dem Seil deiner Liebe und erfülle uns mit dem Heiligen Geist. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். Im Namen von Jesus Christus bitten wir dich, erhöre unser Gebet. Amen.